ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் மொறுன்னு எல்லடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு வந்த அரிசியில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். 4 மணி நேரம் அரிசி ஊறணும். நாம் இப்போ மூடி வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறியிருக்கு. மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதனோடவே 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 20 பல்லு பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண மாவை நாம் இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். நான்ஸ்டிக் கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு கையில் ஒட்டக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மாவை நல்லா வதக்கிக்கோங்க. மாவு இப்போ ஒட்டலை. நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். 2 கைப்பிடி பொட்டுக்கடலையை நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எடுத்து இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா உங்கள் தட்டை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே கரையும். நாம் வதக்கி வச்சுருக்கிற மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டியாச்சு. ப்ரெஸ் பண்ணுற கட்டையில் வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 by 1 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கோங்க. பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸில் நான் எல்லா தட்டையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டான எல்லடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ரெசிபி உங்களுக்கு வேணும்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.